மதியம் வச்ச சாதம் மிச்சமாயிருச்சா, என்ன பண்ணணும்னு ஒரே கவலையாக இருக்கா, ஒரே யோசனையாக இருக்கா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக அந்த சாப்பாடை நம்ம காலி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய், நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து நிலக்கடலையும் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வறுத்த நிலக்கடலை தான். அதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் நிறையா சாப்பிட பிடிக்கிறதுனால வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு வரமிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இதை நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீதமான சாதத்தை இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எள்ளுப்பொடி போட்டு கிளறி எடுத்தோம்னா சூப்பரான எள்ளுப்பொடி சாதம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுவும் நம்ம இந்த கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கும்போது அதை சாப்பிடும்போது கடிப்படும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த எள்ளுப்பொடி எப்படி செய்யலாங்கிறத ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக இந்த எள்ளுப்பொடி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது